நம்ம குட்டீஸ்க்கு அடிக்கடி சளி காய்ச்சல் இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? இதுக்கு காரணம் புரோட்டீன் கம்மியா இருக்கிறதுனாலதான். புரோட்டீன் குறைவா இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு அடிக்கடி இந்த பிரச்சனை வருது. அதனால நம்ம என்ன பண்ணணும்னா குழந்தைங்களுக்கு அவங்களோட எடைக்கு ஏற்ற போல நம்ம புரோட்டீன் கொடுக்கணும். 1 கிலோ எடை இருக்கிறாங்கன்னா 1 கிராம் அப்படி இல்லைன்னா 0.8 கிராம் அளவுக்கு நம்ம புரதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சோ நம்ம என்ன பண்ணணும், புரதத்தினோட முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம உடம்புல அடாப்டிவ் இம்யூன் சிஸ்டம்னு இருக்கு. அது உருவாகி பாக்டீரியா வைரஸ் இந்த கிருமிகள்லாம் எதிர்த்து போராடுறதுக்கு புரதம் தான் முக்கியமான தேவையா இருக்கு. அதனால புரத சத்து குறையாம நம்ம பாத்துக்கணும். அவங்களுக்கு சுண்டல், கொண்டக்கடலை, பாசிப்பயிறு, இந்த அவரைக்காய் வகை சேர்ந்த பருப்பு வகைகள் இது எல்லாத்தையும் அவங்களுக்கு சாப்பிட கொடுக்கணும். வெறும் சோறு மட்டும் கொடுத்தோம்னா கார்போஹைட்ரேட் மட்டும் தான் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால நம்ம நோக்கம் என்ன, அவங்களுக்கு சத்து நிறைந்த உணவாகவும் இருக்கணும், வலுவான எடையும் கூடணும், அதே நேரத்துல அவங்களோட இம்யூன் சிஸ்டமும் அதிகரிக்கணும். அதுக்காக புரோட்டீன் கண்டிப்பா அவங்களுக்கு டெய்லி உணவுல சேர்த்து கொடுக்கணும்.